இன்னைக்கு எம்எஸ்எம்இஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா, ஒரு பக்கம் நம்ம அந்த பில்லை ரைஸ் பண்ணோன்னா ஜிஎஸ்டியை கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இன்கம் வர்றப்போ இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்கிறது வேற, அது வருஷ கடைசியில். ஆனால் இதற்கு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டி வரும். இதற்கிடையில் இவங்க விற்ற பொருளுக்கான பணமே வந்திருக்காது. பொருளை விற்றுருவாங்க, பில்லை ரைஸ் பண்ணிவிடுவாங்க, ஜிஎஸ்டி வந்திருக்கும், ஜிஎஸ்டியை கட்டணும். இந்த பக்கம் 3 மாதத்துக்கு ஒருக்கா அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழல் வரலாம் சில பேருக்கு அதுக்குள்ளே வந்தாங்கன்னா. ஸோ பில்லு வரல. அப்போ பணம் நம்ம ஒரு பொருளை ஒருத்தருக்கு சப்ளை பண்ணிவிட்டு அந்த பொருளுக்கான பணம் நமக்கு வரலைன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அஃபெக்ட் ஆகுது. இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ 3 எக்ஸ்சேஞ்சஸ் அவைலபிள். இதில் முதல்ல ஏட்ரெட்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஆர்எக்ஸ்ஐஎல்னு ஒன்று இருக்குது, M1 எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஆர்எக்ஸ்ஐஎல்ங்கிறது ரிசீவபிள்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஆர்எக்ஸ்ஐஎல்ங்கிறது, ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது ஆரம்பித்தது சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் என்எஸ்சியும் சேர்ந்து வேறு சிலரும் சேர்ந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்சேஞ்சில் என்னென்னா, இது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. பொருளை விற்றுட்டு பில்லை கையில் வச்சுருக்கவங்க, எனக்கு பணம் வேணும்னு கேட்குறவங்க ஒரு பக்கம், பணம் வைத்திருப்பவர்கள் ஒரு பக்கம். ஸோ நான் இப்போ ஒரு அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கமாக இருக்கலாம், மாநில அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது தனியாக ஒரு கார்ப்பரேட்டுக்கு நான் ஒரு பொருளை சப்ளை பண்ணிட்டேன், பில்லை ரைஸ் பண்ணிட்டேன். அந்த பில்லு எனக்கு 3 மாதம் கழிச்சு தான் அவங்க பே பண்ணுறேன்னு அதில் எழுதி கொடுத்துருக்காங்க. இது அப்ரூவல் உள்ள அந்த அப்ரூவல் நிறுவனமாக இருந்தால் நான் இந்த பில்லை அந்த இதில் போஸ்ட் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி ஒரு 10 லட்சத்துக்கு சப்ளை பண்ணியிருக்கேன், இதுக்கு எனக்கு பணம் 3 மாதம் கழிச்சு வரும், ஆனால் எனக்கு இப்போ பணம் தேவைன்னு. பணம் கொடுக்குறவர் என்ன பண்ணுவாருன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பணம் நிறைய கையில் இருக்கும், இந்த மாதிரி டிப்ளாய் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவார், நான் 12% வட்டிக்கு நான் கொடுக்க ரெடிம்பார். அதாவது 12% கழிச்சிக்கிட்டு கொடுக்குறேன், அதுக்குள்ளே அந்த ஒர்க்கிங் போட்டுட்டு 10 லட்சம்னா 9,90,000 கொடுக்க ரெடிம்பார். இன்னொருத்தர் 9,80,000 கொடுக்க ரெடிம்பார். ஒருத்தர் 9,50,000 தான்னா இந்த 9,90,000 இவருக்கு பெனிஃபிட். ஹையஸ்ட் பிட் யார் இருக்கோ அந்த இது சீல டீல் பண்ணிடும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, இவர்கிட்டருந்து 9,90,000 வாங்கி இவர்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த பில்லு அவர் கைக்கு போயிடும். பில்லை இவர் என்டார்ஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருவார். அந்த ஃபைனான்சியர் இருக்கார் பார்த்தீங்களா, 3 மாதம் கழிச்சு அவர் அந்த நிறுவனத்திடம் போய் அந்த பணத்தை பெற்றுக்குவார். அவருக்கு 10 லட்சம் முழுமையாக கிடைக்கும். இந்த 3 மாதத்திற்கான வட்டி கட்டணம் தான் அந்த 10,000, 20,000, 30,000, 50,000 அது அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிட் ஃபண்டில் கழிவு கழிச்சு எடுக்கிற மாதிரி இந்த பில்லை கழிச்சு அவர் எடுத்துக்கிறாரு. அந்த பில்லை கலெக்ட் பண்ணுற பொறுப்பை அவர் எடுத்துக்கிறாரு. இதை ஒழுங்கு பண்ணி கொடுக்கறது இந்த எக்ஸ்சேஞ்ச். இதுதான் பில் டிஸ்கவுண்டிங்.